தேசத்தின் ஒற்றுமைக்காக ஒன்றுபட வேண்டிய அவசர காலத்திலும் அரசியல் தேவையா என்று நயின நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். காஷ்மீர் மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற அந்த வன்முறை தாக்குதலுக்கானது நாடு முழுவதும் பலத்த ஒரு கண்டனத்தை கொண்டு வந்திருக்கு. இந்நிலையில தமிழக பாஜக தலைவரான நயினா நாகேந்திரன் ஒரு ட்வீட் வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்னன்னா, தேசத்தின் நலனுக்காக அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய அவசர காலத்திலும் அரசியலான கேள்வி எழுப்பியதோடு இல்லாம சுற்றுலாவிற்காக காஷ்மீர் சென்ற நம் மக்கள் மீது நடைபெற்ற கோழைத்தனமான கொடூர தாக்குதலுக்கு ஒட்டுமொத்த தேசமும் வெகுண்டெழுந்து தங்களது கண்டனங்களையும் வேதனைகளையும் பதிவு செய்து வருகிறது. ஆனா உலக நாட்டு மக்களும் தலைவர்களும் நமக்கு ஆறுதல் சொல்லி நமது நடவடிக்கைகளுக்கு துணையாக நின்றுட்டு இருக்கிறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2014ஆம் ஆண்டு அரியணை ஏறியதிலிருந்து தற்போது வரை உள்நாட்டு தீவிரவாதம், அதேவரை எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என அனைத்துக்கும் எதிரான தன் கடுமையான யுத்தத்தை முன்னிறுத்தி வர்றாரு அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோடு இல்லாம காங்கிரஸ் கட்சியானது தனது ஆட்சி காலத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் துணிச்சலான நடவடிக்கை எடுக்க அஞ்சியதுதான் தற்போதுள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம்னு குறிப்பிட்டதோடு இருக்காம இந்த நாட்டை துண்டாட துடித்தவர்களின் கரங்களில் தங்களின் தங்களின் வக்கிர அரசியல் மூலம் பலப்படுத்தியது காங்கிரஸ் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் தேசத்தின் வலிமையை, ஒற்றுமை, சம உரிமையை நம்பும் பாஜகவின் ஆட்சியில் காஷ்மீர் மீட்டெடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டவர். இந்த அம்பேத்கர் அவர்களோட வடிவமைத்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் இடைச்சர்களாக வந்ததுதான் 370 பிரிவு சட்டப்பிரிவு. அம்பேத்கரோட அவர்கள் தன் எதிர்ப்பை தெரிவித்து அம்பேத்கர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தும் அப்போதைய ஆட்சியாளர்களால் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இந்த 370 சட்டப்பிரிவு உருவாக்கப்பட்டதுன்னு குறிப்பிட்டதோடு இல்லாம இந்தியாவின் ஆன்மாவிற்கு சவால் விடுவதாக அமைந்திருந்த இந்த சட்டத்தை மாற்றி அமைத்து தேச பிரிவினைவாதிகளின் நோக்கங்களை முறியடித்தது பாரத பிரதமர் தான் அப்படின்னு குறிப்பிட்டதோடு இல்லாம எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திலும் அதே மாதிரி தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஆறுதல் கூறுவதை விட, இழப்புகளுக்கு அஞ்சலி செலுத்துவதை விட திமுக கட்சியோட துணையா இருக்கிற திருமாவளவன் அவர்களோட கருத்து பாஜக அரசு 370 சட்டப்பிரிவு நீக்கியதை குறை சொல்றது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இதன் அடிப்படை நோக்கம் ஒன்றுதான். திருமாவளவன் அவர்களோட இந்தி கூட்டணி காஷ்மீர் பழையபடி நாட்டின் வளர்ச்சிக்கு விரோதமான பிரிவினைவாதம் பேசும் பகுதியாக இருக்க வேண்டும் நினைக்கிறாருன்னு கூட்டுறதும் இல்லாம லால் சவுக்கில் இந்திய கொடி பறக்கக்கூடாது என்ற எண்ணம் திருமாவளவனுக்கு இருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒட்டுமொத்த தேசமும் பயங்கரவாதத்துக்கு எதிராக நிற்கும் போது இந்தி கூட்டணியும் அதன் பங்காளியுமான திருமாவளவன் அவர்களும் 370 சட்டப்பிரிவு நீக்கத்திற்கு அவங்க மட்டுமே அந்த நீக்கினதுக்கு எதிராக இருக்கிறாங்க. இதில் மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் பதவி விலக சொல்றாரு. திருமாவளவன் அவர்கள் இதே போன்று தமிழகத்தில் தொடரும் கள்ளச்சாராய சாவுகள், அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்த வார்த்தை குறிப்பிட்டதோடு இல்லாம லாக்அப் மரணங்கள், சாதிய படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆகிய அனைத்திற்குமே பொறுப்பேற்று காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் பதவி விலக சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. கோவை கார் குண்டுவெடிப்பை சிலிண்டர் குண்டுவெடிப்பு என பூசி மெழுகி அதை பார்த்து இன்று வரை வழக்கின் ஆழம் தீவிரவாத செயலாக நீண்டு செல்கிறது. அதற்கேன முதல்வரை பதவி விலக சொல்லவில்லையேன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. கோவை குண்டுவெடிப்பிற்கு காரணமான குற்றவாளியின் இறுதி ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு கொடுத்ததுதான் தற்போதைய திமுக அரசனும் விசிக விடுதலை சிறுத்தை கட்சியோ அவருக்கு மரியாதை செலுத்தியதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இதற்கு பொதுவெளியில மன்னிப்பு கேட்க வேண்டிய திருமாவளவன் இந்த தேசத்தின் நவீன இரும்பு மனிதராக வாழும் உள்துறை அமைச்சரை பதவி விலக சொல்றது நியாயமானு குறிப்பிட்டிருக்கிறாரு. தேசத்தின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திவிட முடியும் என்ற மனித குலத்திற்கு எதிரான செயல்பாடுகளும் தீவிரவாதிகளின் நடவடிக்கையாகணும். ஆனா நம்ம நாட்டையே ஒழுக்கி இருக்கும் இந்த தருணத்துல தேசத்தின் ஒற்றுக்கையாக உரத்த குரல் கொடுக்காமல் இந்த நேரத்திலே அரசியல் செய்ய நினைக்கும் திருமாவளவன் அவர்களோட அறியாமை நினைச்சு வருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமையிலான பாஜக அரசு தீவிரவாதத்துக்கு எதிராக எந்த உச்சபட்ச நிலைக்கும் செல்லும் என்பதற்கு கடந்த கால உதாரணங்கள் நிறைய உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி, உள்ளூர் பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி, அதை வேரோடு பிடுங்கிய எல்லா முயற்சிகளையும் சமரசம் இல்லாம பாஜக அரசு செய்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் இப்படியெல்லாம் பாஜக அரசுக்கு துணை நிற்காமல் தேசத்தின் வலிமையை மனதில் நிறுத்தாம எல்லாவற்றுக்கும் அரசியல் செய்யும் போக்குன்னு எதிர்கட்சிகள் கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி தன்னோட ட்விட்டர் வலைப்பக்கத்துல நயினா நாகேந்திரன் தெரிவிச்சிருக்கிறாருங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.